இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் பார்க்க போறோம். கிளைமேக்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸோட தான் கொண்டு போயிருப்பாங்க. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. சோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். சோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்க்ல ஒரு சின்ன பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்க ஒரு பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டனே அவ என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தா அந்த பூனை தான் புள்ளையே கொடூரமா கொண்டு தின்னுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ அம்மானு கத்த அம்மா வராங்க. அம்மா வந்தோடனே அந்த பூனைய கல்லை எடுத்து கொடூரமா அடின்னு அடிச்சு இவ கண் முன்னாடியே கொள்றாங்க. இவ அதை பார்த்தோன்னே பயப்பட அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின், பேரு வீரா. இப்ப ஹீரோனோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணிக்கிட்டு புது வீட்டுக்கு போறாங்க. இவளுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு தினோ. தம்பி யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த ஹாரர் ஸ்டோரிஸ்ல கவர் பண்ணி வீடியோவா போடுறான். சோ அதுக்காக இப்ப இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்க அவன் தடுமாறி விட போறான். அவனுக்கு கண்ணாடி இல்ல அப்படின்னா சரியா கண்ணு தெரியாது. கட் பண்ணா இப்ப புது வீட்டுக்கு போறாங்க. அங்க அக்க பக்கம் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாம பாழடைஞ்சு போய் பழைய வீடுங்க தான் நிறைய இருக்குங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்க மாமா இவங்கள வெல்கம் பண்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த தினோ பையன் இந்த வீட்டுல பேய் இருக்கா அப்படின்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியே ஒரு பூனை இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்படுறா. சோ இதுலயே கெஸ் பண்ணிருப்பீங்க இவதான் அந்த சின்ன பொண்ணு. சன்னா பார்த்தா அந்த பூனையை காணோம். அப்ப மாமா கிட்ட வந்து இப்ப அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. அவங்களா இவ்வளவு நிறைய பால் குடிக்கிறாங்க, இறக்கமே இல்லாம கோழிய அப்படியே கொள்றாங்க அப்படின்ட்டு சொல்றா. அட அதெல்லாம் நார்மல் தாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஏன் அப்படி கேக்குறாரு அப்படின்ட்டு தெரியல. கட் பண்ணா அம்மா சலூன் கடையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா எங்க கடை ஒண்ணு ஓபன் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோயின் பேசிட்டு இருக்க அப்படியே அவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. அப்பா வீட்டு போனதும் அம்மா மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களோட முடியையே அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க. அவரை கட் பண்ண இப்ப நைட்டு அம்மா சிக்கன் சமைச்சிருக்காங்க. எப்பயுமே நைட்டு சிக்கன் தானா அப்படின்ட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. அப்ப அம்மா பால் மட்டும் தான் குடிக்கிறாங்க. ஹீரோயின் பேசுறத கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்புறம் கட் பண்ண அக்காவும் தம்பியும் பக்கத்துல இருக்க ஒரு பழைய பில்டிங் கிட்ட வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த பில்டிங் பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கிட்ட வந்து இங்க பேய் இருக்கு அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. சொல்லனா பூனை ஒண்ணு கத்துனதை கேட்டு பயந்து அங்க இருந்து ஓடுது. அப்ப அது ஓடுனதுல இவனை புரண்டு விட்டுருது. அதனால வீட்டுக்கு வந்து காயத்துக்கு பேண்டேட் போடுறாங்க. அப்ப அம்மா வந்து பாத்துட்டு திடீர்னு என்ன நினைச்சாங்க அப்படின்ட்டு தெரியல. உடனே இந்த காயத்துல வாய வச்சு அந்த ரத்தத்தை உரிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. அப்புறமா பசங்க மேல ரூமுக்கு போனதும் அம்மாக்கு அப்படியே ஷிவரிங் ஆகுது, உடம்பெல்லாமே நடுங்குது. அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் தூங்காம எடுத்த வீடியோஸ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப கீழே ஏதோ சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவ என்னன்னு கீழே பார்க்க போக அப்ப பேரலா பூனை இதை கரிய நக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவ கீழே வந்து பார்த்தா தம்பியோட காயத்துல போட்ட அந்த பேண்டேட பிச்சு இருக்கு. அதை ஒட்டிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு சரி ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு மேல போக படிக்கட்டு பக்கத்துல இருக்க அந்த இருட்டுல இருந்து அம்மா வெளிவராங்க. கட் பண்ணா மறாவது நாள் டவுன்ல சலூன் கண்ண அந்த ஆடை எல்லார்கிட்டயுமே கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தனும் கண்டுக்கல. அதை பார்த்தா அம்மா அந்த நோட்டீஸை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. இவங்களுக்கே ஷாக் ஆயிடுது. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் கடையை திறந்து வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வராங்க. அதை பார்த்த ஹீரோனுக்கு ஷாக் ஆகிடுது. அப்புறம் நைட்டு கடையை மூடிட்டு டயர்ட் ஆகி உட்கார்றா. அப்ப தம்பிக்காரன் வந்து ஏரியா பசங்க கிட்ட பேசினேன், இங்க யாரை இறந்துட்டாங்களாம், அதுவும் அக்கா தம்பின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே இவ டென்ஷன் ஆகி தொடப்பு தலையா அடிச்சு விரட்டுறா. அப்ப டேபிள்ல பார்த்தா இந்த நாப்கின் பேட் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக்ல அம்மா கிட்ட போய் கேக்குறா. அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, இது யாருதுமா அப்படின்ட்டு கேட்க அங்கே வைமா அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் ஆனா அம்மாக்கு ஆல்ரெடி பீரியட்ஸ் முடிஞ்சிச்சு. சோ இவ சந்தேகத்திலேயே அதை வச்சுட்டு அங்க இருந்து போறா. கட் பண்ணா மறாவது நாள் கடையில கூட்டம் அழுது இவளுக்கு ரொம்பவும் முடிவே இல்ல, டயர்ட் ஆகிடுறா. சோ அதனால ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தம்பியோட சேர்ந்து வீடியோஸ் எடுக்கிறா. அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது. இவங்க வீட்டுல இருந்து தூரமா ஒரு பழைய பில்டிங் கிட்ட வராங்க. அங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க தினோக்கு பின்னாடி இருட்டுல யாரோ லேடி நிக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்க பாரு யாரோ நிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல ஆளை காணோம். சரி ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்ண சைட்ல ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்க தினோ பக்கம் ஓடி வர அவன் பயந்து போய் அங்க இருந்து வேகமா ஓடுறான். அதை பார்த்தா அக்கா என்னாச்சு இவனுக்கா அப்படின்ட்டு அங்க போய் பாக்குறா. உடனே சைட்ல இருந்து ஒரு லேடி வேகமா ஓடி வர ஹீரோயின் மிரண்டு போய் விழுந்து பேரண்டாங்க இருந்து வெளியே ஓடி வரா. யாராவது அப்படின்ட்டு பார்த்தா அம்மா தான். அப்புறம் கட் பண்ண டின்னருக்கு வழக்கம் போல சிக்கனை தான் சமைச்சிருக்காங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆக்கி கத்த உடனே அம்மா கடுப்பாக்கி இவளுக்கு வச்ச அந்த சிக்கனை எடுத்து பையனுக்கு கொட்டுறாங்க. அப்புறம் பையனை பார்த்து என் பையன் இப்ப ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்ட்டு வர்ணிக்கிறாங்க. அப்புறம் உடனே சைலண்ட் ஆகி பூனையை பார்த்து ரசிக்கிறாங்க. அக்காக்கும் தம்பிக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரான் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதுமே ஹீரோயினுக்கு பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே பயந்து போய் கீழே வந்து பாக்குறா. பார்த்தா அம்மா கொடூரமா அந்த பூனைய பிரிச்சு மேய்றாங்க.
இவ மிரண்டு போய் அவங்களே பார்த்துட்டு இருக்க. உடனே திரும்பி பாக்குறாங்க. முடி எல்லாத்தையும் முன்ன தொங்க விட்டுக்கிட்டு பேய் மாதிரி பார்க்க இவ அலண்டு போய் அங்க இருந்து வேகமா ஓடுறா. பார்த்தா அம்மா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, மிரண்டு போயிடுறா. அப்புறம் கட் பண்ண கடையில வர அந்த ஜென்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஏன் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறா. அவ வெளியே குண்டா ஒரு லேடி நின்று இவங்களே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை ஹீரோயின் பாத்துட்டு இருக்க சன்னா அவங்கள காணோம். அப்புறமா மாமா கிட்ட அம்மாவை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகலாமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு மாமா இப்ப அக்கா நார்மலா தானே இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேக்குறாரு. அம்மா ஆல்ரெடி 1 இயரா மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா இப்ப டாக்டரே அவங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். சோ அதை பத்தி மாமா சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணா நைட்டு அம்மா பாட்டப்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க உடம்பு எல்லாமே அப்படியே நடுங்குது. அப்ப பக்கத்துல பார்த்தா ஒரு பிளேட்ல கோழி ரத்தம் இருக்கு. அப்ப அதே சமயம் தின்ன பையன் தூக்கம் வராம வெளியே வந்து பாக்குறான். நைட் ஆனா டெய்லியுமே இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுது. ஆனா இவங்க வீட்டுல மட்டும் தான் இப்படி ஆகுதே அப்படின்ட்டு அவன் வந்து வெளியே பாத்துட்டு இருக்க. டிரான்ஸ்மாரம் கிட்ட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. இவன் பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட உடனே பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இவன் மிரண்டு போயிடுறான். அப்ப அம்மா இவனா ஒரு மாதிரி பாக்குறாங்க. எப்பயுமே இல்லாம இன்னைக்கு என் கூட வந்து தூங்குறியாப்பா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, ஷாக் ஆகி நிக்கிறான். கட் பண்ணலாம் மறுநாள் தினக்கு கண்ணாடி வாங்க மார்க்கெட்டுக்கே வராங்க. அப்ப ஹீரோயினுக்கு திரும்ப அந்த லேடி தெரியுதாங்க. இவ பாத்துட்டு இருக்க உடனே அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் கடைக்கு போக அங்க கடைக்காரன் அம்மாவை பார்த்ததும் நல்லா சொல்லு ஓடிறான். பதிலுக்கு அம்மாவுமே அவனை ஃப்ளோட் பண்றாங்க. பொண்ணு அதை பார்த்துட்டு ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு கேட்க உன் அப்பா அளவுக்கு அவன் மோசம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்மா எவ்வளவோ தடுத்தும் கெஞ்சும் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. கட் பண்ண அம்மா அந்த கடைக்காரன் கூட டேட்டிங் போக ரெடி ஆகுறாங்க. ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் வந்து கூட்டிட்டு போகிறான். அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் தான் அம்மா வீட்டுக்கு வராங்க. ஹெவி ட்ரிங்க்ஸ் போல தள்ளாடிட்டு வந்து உதட்ட இருக்க அந்த பிளட்டை துடைக்கிறாங்க. ஹீரோனுக்கு அதை பார்த்ததுமே அம்மா என்னமோ பண்றாங்க, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் பண்றா. சோ அதை பத்தி நைட்டு டின்னர் கிட்ட கேட்க அவன் கண்டுக்கவே இல்ல. அப்ப கீழே யார்கிட்டயும் அம்மா பேசுற மாதிரி கேக்குது. அதை கேட்டனே கீழே வந்து பாக்குறா. பார்த்தா அம்மா கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. கண்ணாடியில பார்த்தா இவங்களோட உருவம் தெரியாம பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அப்ப உடனே அந்த பேய் இவளை திரும்பி பார்க்க ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. அங்க இருந்து வேகமா ஓடி வந்து ரூமுக்கு போய் படுத்துக்கிறா. பின்னாடியே அம்மாவும் வந்து பாக்குறாங்க. இவன் நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்க பாசமா அம்மா தடவி விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அவங்க போனதுமே ஹீரோயின் போயிட்டாங்க அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. அம்மா இவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சன்னா மேல படுத்து தூங்குமான்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா இருக்கா. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் சாப்பிட்டுட்டு இருக்க அம்மா திடீர்னு தினவை பார்த்து ரொம்பவுமே கொஞ்சுறாங்க. அப்படி கொஞ்சும் போது நீ உன் அப்பாவை எனக்கு ஞாபகப்படுத்துற, ஆனா இந்த நீ பாலை குடிச்சுன்னா எல்லாமே மாறிடும் அப்படின்ட்டு அந்த பாலை வலுக்கட்டாயமா அவனை குடிக்க வைக்கிறாங்க. அவன் திணறான். ஹீரோயின் பார்த்துட்டு அதை தடுக்க ட்ரை பண்ண அவளை திட்டிடுறாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பாலை அப்படியே வாயில ஊத்துடாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு சைலண்ட் ஆகிறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே சைலண்டா இருந்துட்டு பட்டுன்னு சைலன்ஸ்னு கத்துறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்து போயிடுறாங்க. இதனால நைட்டு மாமாவை பார்த்து இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு போக அம்மா ஆல்ரெடி அங்க இருக்காங்க. சாப்பிடும் போது அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரிமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. மறாவது நாள் ஹீரோயின் தம்பி கிட்ட அம்மாவோட பிஹேவியரே சரியில்லை, நீ அதை நோட் பண்றியா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவன் ஆமா, ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவன் டென்ஷன் ஆகி உனக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடினா போதுண்டா, யார் எக்கேட்டு போனா உனக்கு என்ன அப்படின்னு ஹீரோயின் திட்ட. அதுக்கு தினம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்ட்டு சொல்றான். இவ அதை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறா. இந்த ஏரியால இவங்க வீட்டை தவிர எந்த வீட்லயுமே ஆளுங்க இல்லையா, என் ஃபண்ணுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போய் சொல்லியிருக்கான். அப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாமாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அப்ப கையோட டின்னருக்கு கோழியை கொண்டு வராங்க. பசங்க கிட்ட அம்மா நான் அப்படி இனிமே நடந்துக்க மாட்டோமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. ஆனா ஹீரோனுக்கு இன்னுமே டவுட்டா தான் இருக்கு. சோ அதனால நைட்டு அம்மா கிட்ட இதை பத்தி ஸ்ட்ரெயிட்டாவே பேசலாம் அப்படின்ட்டு போக ரூம்ல அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா தண்ணிக்கு பதிலா பாலை ஊத்தி குளிக்கிறாங்க. பக்கத்துல பிளேட்ல கோழி ரத்தம் இருக்கு. அதை பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. அண்ட் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அதை பார்த்து இவ மிரண்டு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்க உடனே அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இவ பயந்து போய் உடனே தம்பிக்கிட்ட வந்து சொல்றா. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை, நம்பவே மாட்டான். அதனால அவனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா. அங்க டாக்டர் கிட்ட அதை பத்தி விசாரிச்சு பார்க்க அதுக்கு டாக்டர் உங்க அம்மாவை பார்த்து நான் 1 வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. உடனே மாமா கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்பதான் மாமா உண்மையை சொல்றாரு.
அம்மாக்கு இருக்க ப்ராப்ளமை டாக்டர்ஸால குணப்படுத்த முடியல. சோ அதனால சூனியக்காரன் கிட்ட அவங்க போயிருக்காங்க. இது தெரிஞ்சோடனே அம்மா கிட்ட வந்து பேச அம்மா அவங்களுக்கு பண்ண அந்த சூனியத்தை பத்தி சொல்றாங்க. அப்பா விட்டு போனது இவங்க ரொம்ப உடஞ்சு போய் இருந்ததுல இறக்குற அளவுக்கு போயிருக்காங்க. இதனால இவங்களை காப்பாத்த ஒரு ஜின்னை இவங்க மேல ஏவி விட்டுருக்காங்க. இத பத்தி சொல்லிட்டு அம்மா உடனே ஹீரோயினை பார்த்து அந்த ஜின் இப்ப என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுதுமா, ப்ளீஸ் அதுகிட்டே இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே அவங்கள கூட்டிக்கிட்டு அந்த சூனியக்காரங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த சூனியக்காரம்மா வேற யாரும் இல்ல, ஹீரோயின் அடிக்கடி பாப்பால அந்த லேடி தான். ஹீரோயின் எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அந்த அம்மா, எதுக்குமா டெய்லியும் கோழி ரத்தத்தை குடிச்சா போதுமே, பெருசா ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அம்மா, இல்லைங்கம்மா நான் ஆக்சிடென்டலா என் பையனோட ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோடனே அந்த அம்மாக்கு ஷாக் ஆயிடுது. ஏன் அப்படி பண்ற அப்படின்ட்டு கத்துறாங்க. ஏன்னா அந்த சாத்தான் யாரோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணதோ அவங்கள அடைய துடிக்குமா. சோ அதை கேட்டோடனே இவங்க உடனே இந்த சூன்யத்தை எடுத்தாக்கணும் அப்படின்ட்டு அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு சடங்கை பண்றாங்க. மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க அம்மா அப்படியே துடிக்கிறாங்க, கத்துறாங்க. வெளியே அவங்க 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த சூன்யத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு போக அப்ப திடீர்னு அம்மாக்கு கண்ணு பூனை கண்ணு மாதிரி அப்படியே மாறுது. அவங்க அப்படியே கட் பண்ணா வெளியே வந்து நிக்கிறாங்க. சூன்யத்தை எடுத்தாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. மாமா கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அப்படியே கட் பண்ணி சாமியார் அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா இன்னுமே அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கு. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா அவங்க வயிற்ற கீச்சிக்கிட்டு குடலை குந்தாடின்னு எல்லாமே வெளியே வந்து கிடக்குது. அப்போ அந்த சூன்யத்தை எடுக்கிறதுக்குள்ளேயே அம்மா இவங்கள கொண்டுட்டாங்க. கட் பண்ணா மறாவது நாள் மாமா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன் இப்படி பண்றாரு, பர்ச வேற விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஹீரோயின் புலம்புறா. அப்புறம் அம்மா புள்ளைக்கு முடிவெட்ட ஹீரோயின் மாமாவை பார்க்க போறா. அப்ப பார்த்தா அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க. இவன் அதை கேட்டு பயப்பட அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு கண்ணு கிட்ட கொண்டு வராங்க. அதே நேரங்க ஹீரோயின் மாமா வீட்டுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அங்க ஆளக்கானும். அப்புறம் அக்கம் பக்கம் தேடிக்கிட்டே அந்த பழைய பில்டிங் கிட்ட வரா. போன் பண்ணி பார்த்துட்டே இருக்க அந்த பில்டிங்குள்ள இருந்து போன் ரிங் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டனே அவ உள்ள போய் பாக்குறா. பார்த்தா நிறைய பேரை கொண்டு தொங்க விட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே அம்மா கிட்ட முடிவெட்ட வந்தவங்க தான். ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறா. அப்படியே ஷாக்ல கிட்ட போக அந்த டேபிள் மேல இருக்கிறது யாரு அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோனோட மாமா தான். அவ துடிதுடிச்சு போயிடுறா. பயத்துல வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா டினாவோட 2 கண்ணையும் அம்மா அப்படியே கிழிச்சு வச்சிருக்காங்க. பாவம் அவனுக்கு ரத்தம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. இவ அதை பார்த்து மிரண்டு போய் அப்படியே பயத்துல நின்றுட்டு இருக்க சன்னா அம்மா கிட்ட பேய் மாதிரி வந்து கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல அந்த பூனை கொன்னுட்டு அம்மா திரும்ப அவங்களுக்கு கண்ணே இல்ல, மேல தோல் முடி இருக்கு. இங்க ஹீரோயின் மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்கா. பார்த்தா அம்மா அவளை கட்டி வச்சிருக்காங்க. அவ பார்த்தா இந்த இதுன பையன் சைலண்டா உட்காந்துக்கிட்டு ஒரு கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். பயத்துல கத்திட்டு இருக்க அம்மா ரத்தத்துல குளிச்ச மாதிரி அப்படியே வந்து நிக்கிறாங்க. அவங்க கண்ணை பார்க்க அப்படியே பூனை கண்ணு மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட வந்து உங்க அம்மா உங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டா, இப்ப அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா இந்த பாடி முழுசா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. அப்புறம் தினொன்னு கத்த உடனே அவன் எழுந்து வந்து கத்திரிக்கோலை எடுத்து ஹீரோனோட கழுத்துலயே வைக்கிறான். ஹீரோயின் வேணாம் அப்படின்ட்டு கத்துறா, அடறா. ஆனா அந்த சாத்தான் கொல்ல சொல்ல அவன் கழுத்து இருக்க போறான். பட் பார்த்த உடனே அந்த கட்டை அறுத்து விடுறான். அப்ப அந்த சாத்தான் திரும்பி நிக்க உடனே அதை அடிக்க போறான். ஆனா பாவம் அவனுக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால அது மிஸ் ஆயிடுது. அப்ப கையில வச்சிருக்க அந்த கட்டையால அந்த சாத்தான் அவனை அடிச்சிருது. பாவம் வாங்கி போயிடுறான். அதுக்குள்ள ஹீரோயின் கட்டை எடுத்துக்கிட்டு வேகமா அடிக்க வர ஹீரோயினை தூக்கி ஒரே அடி அடிச்சிருது. அப்புறமா ஹீரோயின் மேல ஏறிக்கிட்டு கழுத்தை வெட்ட அப்படியே போக ஹீரோயின் அம்மா கிட்ட பேச ட்ரை பண்றா. அம்மா ஐ லவ் யூமா அப்படின்ட்டு சொல்ல உடனே அதோட முகம் கோணலா போகுது. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா அம்மாவோட ஆன்மா அந்த சாத்தானா அப்படியே பிடிச்சி தடுக்க பாக்குது. அதோட முகத்தை அப்படியே வெளியே இழுக்குது. அப்ப அதே சமயம் அம்மா அழுதுகிட்டே அந்த கத்திரிக்கோளால தனியே குத்திக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரே சொருகிடுறா. உடனே அந்த சூன்யமும் உடஞ்சிடுது. அந்த சாத்தானுமே இறந்து போயிடுது. ஆனா பாவம் அம்மாவுமே கூட இறந்துடுறாங்க. இப்ப அதை நினைச்சு அழுதுட்டு இருக்க அம்மாவோட ஆன்மா ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு கட்டி அணைக்குது. அப்படியே இந்த கதை இங்க முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.